ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே ஃபுல் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ட்ரெஸ்ஸில் இது பண்ணிக்காத அழகாக இருக்கும் பருப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பீச் தான். இதமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கே போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பீச்சில் விளையாண்டுட்டு பசங்க ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா பசங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், அடுத்து எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நாங்கள் குளித்து முடிச்சுட்டு மாமா மட்டும் ட்ரெஸ் மாற்றலை, பசங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வண்டிக்கிட்ட போயிட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த மணலில் இந்த சிலைகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஏதோ அவங்களோட ஐதீகம் போல் இருக்குது. ஏதோ விழா மாதிரி கொண்டாடியிருக்காங்க. பார்த்திங்கன்னா கடைகள் இது தான். இது வந்துட்டு அந்த பலூன் ஷூட் பண்ணுவாங்கள்ல, அந்த பலூன் ஷூட் பண்ணுற கடை. அது தாண்டி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கடை இருக்குது. ஒன்று வந்துட்டு மிட்டாய் கடை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹோட்டல். அந்த வண்டி நிற்கிது பார்த்திங்களா, அது தாண்டி ஒரு கடை இருக்குல்ல, அது வந்துட்டு பசங்க லாலிபப் வாங்குறதுக்காக போனாங்க. ஆனால் லாலிபப் கிடைக்கல, இல்லை. அதனால் பாப்பா விவரமாக 2 பேர்த்துக்கும் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுச்சு. அதனால் பையன் கோச்சிக்கிட்டான். பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாமா அங்கே சந்தையில் போயிட்டு மீனெல்லாம் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பசங்க ஒரே ஜாலி ஆகிட்டாங்க. நம்ம மீன் பார்த்துட்டு போட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு வேண்டாம்ப்பா, இப்போது நம்ம போக வேண்டாம், இன்னொரு டைம் வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு வரலாம், இப்போ நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பசங்களை சமாதானம் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இதுதான் மீன் மார்க்கெட், இதெல்லாம் மீன் வண்டி, இதுதான் மீன் மார்க்கெட். இங்கே தான் மீன் எல்லாமே போட்டு விற்றாங்க. வெளியில் வந்துட்டு கருவாட்டு கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் இறங்கவே இல்லை, பசங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க அப்படின்றதுனால இறங்காமல் அப்படியே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இங்கே டச்சுக்காரர்கள், பழவேற்காட்டில் ஃபஸ்ட்டு டச்சுக்காரர்கள் தான் இங்கே ஆட்சி பண்ணியிருந்தாங்களாம். அப்போ அவங்க காலத்து கல்லறை இது. டச்சுக்காரர்கள் ஆட்சி பண்ணினப்போ கட்டின கல்லறை இது. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து டச்சுக்காரர்கள்ட்டேருந்து கைப்பற்றினதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது வந்துட்டு சென்னை மாகாணத்தில் சேர்ந்துச்சான். அப்போ டச்சுக்காரர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த கல்லறைகள் இருந்திருக்கு. இது வந்துட்டு தொல்லியல் துறை மூலமாக இது ஃபுல்லாக காம்பவுண்டு மாதிரி கட்டி பூட்டியிருக்காங்க. உள்ளே போய் எங்களால் பார்க்க முடியல. பாருங்கள், நிறைய சமாதி மாதிரி நிறைய இருக்கும். வெளியிலேருந்தே அப்படியே நாங்கள் ஷூட் பண்ணினோம். இது நிறைய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. பெருசாக நாங்கள் உள்ளே போய் பார்க்கல, பசங்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வெளியிலேருந்தே அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டச்சுக்காரர்கள் தான் இங்கே அந்த பழவேற்காடில் இருந்தாங்களாம், வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுது. பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் சென்னை மாகாணத்தோடு சேர்ந்துருச்சு. இங்கே வந்துட்டு நிறைய முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. முஸ்லீம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்து, கிறிஸ்டின் நிறைய. ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் போல இருக்குது. நாங்கள் வர்றப்போ கூட அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் பெருசாக அதுக்குள்ளார போகல, அப்படியே ஒதுங்கி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய வயல்வெளிகளாக நிறைய இருந்துச்சு. ஒரு டீ குடிக்கணும் போல அப்படின்ற மாதிரி பசங்க ஃபீல் பண்ணாங்க. வழியில் கடைகளை பார்த்தா ஒரு கடை கூட இல்லை. நிறைய கேப் விட்டு தான் ஊருங்களுமே இருந்துச்சு. பாருங்கள், ஒரு டீ கடை கூட இருக்காது. ஆனால் நிறைய கிராமம் தான் போல இருக்குது. இது ரொம்ப ரொம்ப உள்ளர இருக்குது. ஆனால் இந்த ஏரியா மக்கள்லாம் கொஞ்சம் பாவம் தான். கடைகள்லாம் மேக்ஸிமம் நிறைய இல்லவே இல்லை. நாங்கள் டீ கடை வருமானு ஒரு ஊராக பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஒரு ஏரியாவில் கூட இல்லை.
கடைசியாக வந்துட்டு மீஞ்சூர் கிட்ட தான் அந்த கடை இருந்துச்சு. மாமா அப்படியே நைஸாக தள்ளிட்டு வந்துட்டார். தள்ளிட்டு போயிட்டு பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க வேறு. தூங்கிட்டதுனால இடையிலையும் மாமா நிற்கல. அவங்கள எழுப்பி விட்டு தான் கடைக்குள்ளே போய் உட்கார வச்சோம். ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பசங்களுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இவர் வந்துட்டு தம்பி வந்துட்டு பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு. நான் தர்பூசணி ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணேன். பாப்பா பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக். இந்த அம்மா 2 பேர்த்துக்கும் பிரெட் ஆம்லேட் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா பையன் தூக்கத்தில் இருந்தவன் பிரெட் ஆம்லேட்டை பார்த்தோன்னே அவனுக்கு பிரெட் ஆம்லேட்னால் ரொம்ப பிடிக்குது. ஃபுல்லாக பாவம் மதியம் 12:30 மணிக்கு சாப்பிட்டது. டயர்ட் ஆகிட்டாரு, ஏதோ சாப்பிட்டுட்ருக்காரு. நான் வந்து தர்பூசணி ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருந்து பாதி அங்கிள் பிடிங்கிக்கிட்டாரு. பசங்க எல்லாமே சாப்பிட முடிச்சாச்சு. இவருக்கு வந்து இந்த பிக்னிக் வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆகணும்னா கடைசியாக டீ குடித்தா இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி பையன் ஃபீல் பண்ணினா. ஆனால் அங்கே டீ இல்லை, ஒன்லி வந்துட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இனிமேல் பைபாஸ் ஏறிட்டோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நெம்லிச்சேரி தாண்டி தான் டீ கடைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பைபாஸில் நாங்கள் போயிட்டோம். நல்லா கிளைமேட்டும் நல்லா இருட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 4:30க்கு மேலே வெயிலெலாம் நல்லா குறைஞ்சிட்டு வண்டியில் போகிறப்போ செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் நெமிலிச்சேரி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நெமிலிச்சேரி பாலத்துக்கு கீழே கொஞ்சம் தூரத்தில் சந்தை கூடி இருந்துச்சு. சண்டே மேக்ஸிமம் இங்கே சந்தை கூடும் போல இருக்குது. சந்தையை பார்த்தோன்னே நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏடிஎம்மில் தான் பணம் இருந்துச்சு, கையில் பணம் இல்லைன்றதுனால இருக்கிற பணத்தில் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் இங்கே வாங்கிக்கிட்டோம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் காய், இது மட்டும் கொஞ்சம் இங்கே வாங்கியாச்சு. பசங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. சும்மா மார்க்கெட்டை மட்டும் அப்படியே சுற்றி காமிச்சோம். பாருங்கள் பசங்க அப்படியே என்ன வாங்கலாம், இங்கே ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு. பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மீன் தொட்டியை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படியே நைஸாக நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. கம்முன்னு வரணும், எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டல் போடவும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. பாருங்கள் காய்கறிகள்லாம் இப்போ தான் எடுத்து வச்சிட்ருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு டயர்டாக இருந்ததுனால ஏதோ எடுத்து வச்சுருந்த காய்கறிகளில் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ரொம்ப வாங்கலை, கொஞ்சம் மட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு கமிட்மெண்ட் மட்டும் மீதி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துடணும். டீ வாங்கி கொடுத்துட்டோன்னா இந்த டே பிக்னிக் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும். பார்த்தீங்கன்னா பையன் அதை தான் கேட்டுக்கிட்டே இருந்தான். கிளம்பலான்னு போட்டு நம்மளை போட்டு நச்சரிச்சிட்டு இருந்தான். இதில் ஒரு காமெடி ஒன்று நடந்துச்சுங்க. எல்லாம் அப்போ தான் காய்கறிகள்லாம் வந்து இறங்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நான் விலையை கேட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த அங்கிள் இருக்கார் பாருங்க, பூண்டு வாங்கணுமாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு கடையை கூட்டிகிட்டு போய் கரெக்டாக கார்னரில் இந்த பாருங்கள், இந்த லேடி கடைகிட்ட தான் கார்னரில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, இந்த பூண்டு நல்லா இருக்கு பாருமா, இது வாங்கலாமா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பொம்பளை, ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் தான் முதல் போனி கை வச்சுட்டீங்க, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமா அப்படியே ஒரு முறைச்சிட்டு சரி 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 120 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 1/2 கிலோ நான் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இது ஒரு இதுவாக இருக்கும் போல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்துட்டு மாமா சும்மா ரிங் லைட் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரிங் லைட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அவர் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணினா கண்டிப்பாக ரிங் லைட்டும் மைக்கும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து எனக்கு என்னோடய வீடியோவை நான் ஃபுல்லாக பார்த்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காய்கறி கடையில் தான் நான் கொஞ்சம் காய்கறி வாங்கினேன். காய்கறி வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரிங் லைட் விலை கேட்டோம். அவர் வந்து 350 ரூபாய்க்கு மேலே விலை சொன்னார்.
அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து வந்துட்டு டீ கடையை தான் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. கரெக்டாக டீ கடைக்கு போகணும், டீ கடை எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஒன் டே ட்ரிப்பை வந்துட்டு நான் ஆல்ரெடி 2 வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் அதையும் போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன், அதில் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குறதுனால எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ தூரம் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காஃபி கடைக்கு போயிட்டோம். ஆனால் அங்கே எனக்கு காஃபி வந்துட்டு செட் ஆகலை, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அடுத்த கடையை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஒன் டே ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டீ குடித்ததோட பசங்களோட ஒன் டே ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோவை பாரு, என் பையன் எப்படி ரசித்து குடிச்சிட்ருக்கான் பாரு டீயை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறோம். அண்ட் ஸ்டில் பாய். பிக்னிக் ஃபினிஷ்டா? சாட்டிஸ்ஃபைடா? ஹாப்பியா? என்னது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பியோட எல்லா ஆசைகளும் நிறைவேறிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கும் போயிட்டோம். வீடியோ வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட இந்த ஒன் டே ட்ரிப் முடியுது. ஓகே அண்ட் ஸ்டில் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.